பக்தியில் நடிக்க முடியும், ஞானத்தில் என்ன பண்ண முடியாது, நடிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ நடித்தல் நன்றி ஆகாது, நன்றி உள்ளவன் நடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் நன்றி உள்ளவனாகவும் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் நடிகை கற்றுக்கின்னு நடிக்கிறீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் நடிக்கிறதில்லைன்னு என்ன கேளுங்க, நான் உங்களோட 10,000 பங்கு பெரிய ஆள் நல்லா நடிப்பேன். ஆனால் நன்றி உள்ளவன் நான் வெளியே நன்றி இல்லாத மாதிரி நடிப்பேன். நன்றி கெட்ட ஒரு மனுஷனை நீங்கள் பார்ப்பீங்களா, அது நானாக தான் இருப்பேன். உலகத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா யாரா நன்றி கேட்டோன்னா என்ன தான் சொல்லுவீங்க நீங்கள். பாரு, இது வளர்த்த மதத்தை அசிங்கன்றேன், பெத்த அம்மா அப்பா போதாதுன்றேன், வேலைக்கு ஆக மாட்டாங்கன்றேன். ஏன்னா யாருன்னா நன்றி உள்ளவன்னு சொல்லுவாங்க, முதல்ல உங்கள் அம்மாவுக்கு நன்றி யாருன்னு சொல்ல மாட்டான். நம்ம அக்காவே சொன்னாங்க, அம்மா இது மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் பேசுதே இல்லையாமே. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அப்போ என்ன பார்த்துருப்பாங்க, என்ன நன்றி கேட்டவன் கார் வாங்கி வெளியே நின்று மேலே நின்று பார்த்துக்கிறேன், நன்றி உள்ளவன் அந்த ஓடி போய் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி வந்து உட்காந்து நின்றுல 60 லட்ச ரூபாய் காரில் உட்காரியே, நான் தான் நன்றி கேட்டவனா தெரியுவேன். ஆனால் பக்கா நன்றி உள்ள ஜீவிதம் இது. ஆனால் வெளியே எப்படி இருக்கும், நன்றியே இல்லாத மாதிரி இருப்பேன். இப்போ சொல்லு, நான் நன்றி போய்கிறேன்னா என் புரிதல் வேறு. நன்றி கேட்ட ஜீவிதம் மாதிரியே தான் எனக்கு பார்த்தா தெரியும். ஆனால் நான் அவ்வளோ நன்றி உள்ளவேன். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணுவேன், பண்ண முடியாதுன்னா ரொம்ப சாதாரணமாக சாரி கேட்டு பண்ண முடியல மன்னிச்சிருங்கன்னுவேன். அட்லீஸ்ட் மெசேஜ் என்ன போடுவேன், 1/2 மணி நேரம் லேட்டானா இருக்கும். புரியுது எப்படி சொல்கிறேன்னு. நன்றி உள்ளவன் நேரம் தவற மாட்டான், நன்றி உள்ளவன் வாக்கு தவற மாட்டான், நன்றி உள்ளவன் பொய்யை ஒத்துக்க மாட்டான், நன்றி உள்ளவன் இந்த உலகத்தில் வாழாமல் இருக்க மாட்டான். நீ வாழாததுக்கு காரணமே நன்றி கேட்டதானே தான். உன்னை மதிச்சேன்னா நீ வாழாமல் இருப்பியா சனினே. ஒருத்தன் உன்னை அசிங்கப்படுத்தினா நீ கம்முன்னு கேட்டுனுக்கிறியே, உனக்கு நன்றி இருக்குதா உனக்கு? உன் கால் சுடுது செருப்படாமல் இருந்தியே, நீ நன்றி உள்ளவனா? நீ உன்னை அவமானப்படுத்தினா மனசு வலிக்குது, நன்றி உள்ளவனா நீ? இல்லை, எவ்வளோ திமிரு மத்தியேறி போய்கிற. கடவுள் உன் காலை சூடாக தானே ஆக்கணா. எவனா செருப்பு போடக்கூடாதுன்னா போடாமல் இருக்கலாமா? குளிர்ந்து போத்துக்காமல் இருக்கலாமா? அப்படி தானே? யாரும் மதிக்காமல் போயிட்டீங்க. ஆமாம், தன்னை மதிக்காத யார் கிடையாது. நன்றி உள்ளவன் கிடையாது. என் பேச்சை கேட்டு புரியலன்னா தப்பு இல்லை. ஏன்னா நீ எப்படி இரு, நன்றி கேட்டவன். இந்த உலகம் நன்றி கெட்டு போயிடுது. ஆனால் என்னை பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம், நான் தான் நன்றி கேட்டவன். ஏன் இவ்வளோ அவமானப்படுத்தின பேர் கூட வந்து பேசிக்கிறோம் பேர். என்னை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, ஆனால் நான் வந்து பேசின்னு இருப்பேன். புரியுதா? 1,46,000 சப்ஸ்கிரைபரு, 1,500 பேர் தான் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அப்போ மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க, என்ன